அப்புறம் ரொம்ப ஈகராக இருக்கேன் உன் பதிலுக்காக. சொல்லிடுவல்ல? நான் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கு. ஆனால் எனக்கு இது பிடிச்சிருக்கு. நான் இப்படியே இருந்துடலான்னு நினைக்கிறேன். ஸோ வாட்? சுதந்திரம் வாங்கி இத்தனை வருஷம் ஆச்சு. நம்ம முடிவை நாமளே எடுக்கலன்னா எப்படி? ம், இந்த காஃபி ஷாப் உனக்கு ஞாபகம் இருக்கா? இங்கே வச்சு தான் நான் உன்னை முதல்ல பார்த்தேன். நீ இல்லைன்னதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. உன்னை மிஸ் பண்ணுறமோன்னு மனசு வலிக்குது. இப்போ கூட நான் ஏன் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்கிறேன்னா, இன்னைக்கு நான் ஊருக்கு போகலான் இருக்கேன். சத்தியமா நான் இங்கேருந்து சொல்கிறேன். இதுக்கப்புறம் லைஃப்பில் நான் உன்னை எங்கேயுமே பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை விதி மறுபடியும் நான் உன்னை எங்கேயாவது பார்த்தா உன்னை ஏதாவது நல்ல மாதிரியாக தான் பார்க்கணும். இல்லை நீ இப்படியே இருந்துட்டா கூட ஓகே. ஆனால் ஒருவேளை அப்படி இல்லாமல் நீ என்னை பார்த்து என்கிட்ட வந்து, ஏய் கார்த்திக், நீ ஏன்டா என்னை விட்டுட்டு போயிட்ட? நீ கூப்பிட்டா நான் வந்திருப்பேனேடா. நீ ஏன்டா என்னை கூப்பிடலன்னு கேட்டேன்னு வை, நான் செத்துரு. இப்போ கூட நீ நினைக்கலாம், இவன் ஏன் இந்த விஷயத்துக்கு இவ்வளோ மெனக்கடுறான்னு. வாழ்க்கை இல்லையா, சாகுற வரைக்கும் துரத்திக்கிட்டே இருக்கும். நம்ம சொல்லியிருக்கலாமோ, நம்ம கேட்டிருக்கலாமோ, நம்ம தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு துரத்திக்கிட்டே இருக்கும். ஆனா இப்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் தெளிவா இருக்குல்ல. நேருக்கு நேர் அவளை உட்கார வச்சு கேட்டோன்னு தெளிவா இருக்குல்ல. இனி அப்படியே போக போக காலம் தானே இங்க எல்லாத்துக்கும் பெரிய மருந்து. நீ தான் எடுத்து கொடுத்த. நீ ஏன் எங்கேயா தூக்கி போட்டுரு. தொலைஞ்சதெல்லாம் தொலைஞ்சதாவே இருக்கட்டும். பாய் பாய் சொன்னா பாய் சொல்ல மாட்டியா?